இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் வந்து லீ கிரான்ஸ் த மம்மி. மூவி ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். படத்தோட லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்கார். அவர் வந்து ஒரு ட்ரிப்புக்கு போகிறாங்க. அங்கே வந்து ஒரு லேடி வந்து இவருடைய பொண்ணை வந்து கடத்திட்டு போயிடுறாங்க. அந்த ட்ரிப்பில் வந்து அந்த பொண்ணு வந்து காணாமல் போயிடுறாங்க. காணாமல் போன பொண்ணு வந்து தேடி பார்க்குறாங்க, எங்கேயும் கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து இவர் மெக்சிகோவில் இருக்காங்க. 8 வருஷம் கழித்து அந்த பொண்ணு பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. போய் பார்க்குறாங்க. அங்கே வந்து ஒரு பெட்டியில் வந்து ஒரு மம்மி, முழு மம்மி மாதிரி இவங்களை மாற்றி வச்சுருக்காங்க அந்த பொண்ணை. இவங்களுக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. போய் பார்க்குறாங்க. அந்த பொண்ணை அப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அந்த பொண்ணோட தோள்கள் இதெல்லாம் வந்து வேற மாதிரி இருக்குது. அந்த பொண்ணை அங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அமானுஷ்யமாக சில விஷயங்கள் நடக்குது. அந்த பொண்ணோட தோற்றமே, தோல்லாம் உறிஞ்சு தோற்றமே மாறி போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அமானுஷ்யமான சக்திகள் அந்த வீட்டில் வந்து நடக்குது. இந்த பொண்ணை வந்து மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்தாங்களா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அதுதான் அந்த படத்தோட லைன். ஈவில் டெட் ரைஸ் எடுத்த டைரக்டர் தான் அந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸில் நம்ம பார்த்த மம்மிஸ் அந்த இதெல்லாம் அந்த 2 பார்ட்டோட அதெல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் எடுக்கிறதெல்லாம் சும்மா மம்மின்ற பேர், அந்த சூப்பரான ஒரு பிராண்டை வச்சுக்கிட்டு இவங்க வந்து எடுக்கிறதெல்லாம் ஃபுல்லாக மொக்க படமாக தான் போய்கிட்டு இருக்கு. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக த்ரில்லிங்காவோ அவ்வளோ பெரிய எக்ஸைட்மெண்ட்டோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. லாஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸ் மட்டும் படம் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்காக ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் 10 மினிட்ஸ் வரைக்கும்லாம் படம் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காலாம் போகவே இல்லை. ஸோ ரொம்ப ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான் இந்த படம். ஸோ இந்த படம் வந்து நீங்கள் தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பேய் படம் அப்படிலாம் நினச்சி போனீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. வழக்கமான இந்த பேய் கதவை ஆட்டுறது செய்கிறது, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கே தவிர ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்க்ரீன் பிளேவோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இந்த கதைக்களம் எடுத்துக்கிட்ட விதம் இவங்க நல்லா தான் எடுத்திருக்காங்க. பட் அதோட ஸ்க்ரீன் பிளே வந்து எப்பவும் போல் நம்ம ரெகுலராக பார்க்குற மாதிரி பழைய படம் மாதிரி தான் இருக்குது. இந்த படம் வந்து இன்றைக்கி தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஒரு பிலோ ஆவரேஜ் ஃபிலிம் தான் இந்த படம். நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கணுமான்னா இந்த படம் இது அவ்வளோ எதிர்பார்த்தெல்லாம் போகாதீங்க. ரொம்ப பிலோ ஆவரேஜான ஃபிலிம் தான் இந்த படம். ஓடிடியில் வரப்போ கூட பார்த்துக்கோங்க. ஸோ ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருக்குது படம். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்க போகிற ரேட்டிங் வந்து 5 out of 2.5. மீண்டும் இன்னொரு ரிவ்யூவில் பார்க்கலாம். பாய்.